வெல்கம் டு எம்ஜே சேனல். இன்னைக்கு நம்ம சேனல்ல மகளிர் உரிமை தொகை திட்ட பயனாளிகளுக்கு ஒரு முக்கிய மற்றும் மகிழ்ச்சியான தகவல் பாத்தீங்கன்னா இப்ப தமிழக அரசுலையும் தெரியப்படுத்தி இருக்காங்க. இந்த மகளிர் உரிமை தொகை திட்டம் மூலியமா மாதம் 1000 ரூபாய் பெண்களுக்கு அவங்களோட வங்கி அக்கௌண்ட்ல டைரக்டா பாத்தீங்கன்னா செலுத்தப்பட்டு வந்துகிட்டு இருக்குது. அதை தொடர்ந்து பொதுமக்களா இருக்கட்டும், முக்கியமா அதுல குறிப்பா பெண்கள் எங்களுக்கு தேர்தல் வாக்குறுதியில மாதம் 2000 ரூபாய் பாத்தீங்கன்னா கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. எப்பயில இருந்து பாத்தீங்கன்னா எங்களுக்கு அந்த தொகை வழங்க போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு மிகுந்த எதிர்பார்ப்புல பாத்தீங்கன்னா இருந்துகிட்டு இருக்காங்க. பல விதமான கோரிக்கைகளும் இப்ப தமிழக அரசுக்கு பாத்தீங்கன்னா பெண்கள் வச்சுக்கிட்டு இருக்கக்கூடிய அடிப்படையில இந்த மகளிர் உரிமை தொகை திட்டத்துல விரிவாக்கம் சம்பந்தமா ஒரு புதிய தகவலை இப்ப சற்று முன் பாத்தீங்கன்னா இப்ப தமிழக அரசு சார்பில் தெரியப்படுத்தி இருக்கிறாங்க. அதுல இன்னொரு குறிப்பான ஒரு விஷயமா பார்க்க போனோம்னா 200 யூனிட் மின்சாரமா இருக்கட்டும், இந்த பயிர்க்கடன் தள்ளுபடி சம்பந்தமாகவும் ஒரு சில தகவல்களை தெரியப்படுத்தி இருக்காங்க. இல்ல என்னென்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கறத வீடியோக்குள்ள பாத்தீங்கன்னா டீட்டெயிலா பார்த்தரலாம். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. இப்பதான் நம்ம சேனல் ஃபர்ஸ்டா பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணி வச்சுங்க. வாங்க வீடியோக்குள்ள போய் நம்ம டீட்டெயிலா பார்த்தரலாம். தவேக அரசு பொறுப்பேற்ற பின் முதலாக அமைச்சரவை கூட்டம் நாளை ஜூன் 5 நடைபெற உள்ளது. இந்த அமைச்சரவை கூட்டத்தில் தவேகவின் தேர்தல் வாக்குறுதிகள் தொடர்பாகவும், குறிப்பாக மகளிருக்கு மாதம் ரூபாய் 2500 திட்டம் குறித்தும் முக்கிய முடிவு எடுக்கப்படலாம் என தகவல் வெளியாகி உள்ளது. முதலமைச்சர் விஜய் தலைமையிலான தமிழக வெற்றி கழக அரசு கடந்த 10ஆம் தேதி பதவியேற்றது. தொடர்ந்து மே 21ஆம் தேதி 23 அமைச்சர்களும், மே 22ஆம் தேதி 2 அமைச்சர்களும் பதவியேற்றனர். இந்நிலையில் தமிழ்நாடு அரசின் அமைச்சரவை கூட்டம் நாளை காலை 10 மணிக்கு நடைபெறும் என தகவல்கள் வெளியாகி உள்ளது அப்படின்னு சொல்லிட்டு தெரியப்படுத்தியிருக்கிறாங்க. அதை தொடர்ந்து பார்க்க போனோம்னா, முதலமைச்சர் ஜோசப் விஜய் தலைமையில் நடைபெறும் இந்த கூட்டத்தில் பல்வேறு முக்கிய விஷயங்கள் பற்றி ஆலோசிக்கப்படும் என தெரிகிறது. தேர்தலின் போது தவேக தலைவர் விஜய் வெளியிட்ட அறிவிப்புகளில் 200 யூனிட் இலவச மின்சாரம், குறு விவசாயிகளுக்கு பயிர்க்கடன் தள்ளுபடி உள்ளிட்டவை அமல்படுத்தப்பட்டன. மகளிருக்கு மாதம் 2500 ரூபாய் உள்ளிட்ட பல்வேறு திட்டங்கள் அமல்படுத்த வேண்டியுள்ளது. இவை குறித்தும் மேலும் தாக்கல் செய்ய வேண்டிய முழு பட்ஜெட் பற்றியும் அமைச்சரவை கூட்டத்தில் ஆலோசனை நடத்தப்படும் என தெரிகிறது. அமைச்சரவை கூட்டத்திற்கு பின் மகளிருக்கு மாதம் ரூபாய் 2500 திட்டம் குறித்த அறிவிப்பு வெளியாக வாய்ப்பு உள்ளதாக கூறப்படுகிறது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முக்கியமான தகவலை தெரியப்படுத்தியிருக்கிறாங்க. நாளைக்கு ஜூன் 5ஆம் தேதி பாத்தீங்கன்னா முக்கியமான தகவல்கள், அதுலையும் குறிப்பாக மகளிருக்கு ஒரு மகிழ்ச்சியான தகவல் வெளிவரத்துக்கு அதிகப்படியான வாய்ப்புகள் இருக்கிறதாவும் ஒரு சில வட்டாரங்களே தகவல் கிடைச்சிருக்குது. தவேக அரசு பொறுப்பேற்றது முதல் மகளிர் உரிமை தொகை ரூபாய் 2500 எப்போது உயர்த்தப்படும் என்பதுதான் பெண்களின் பெரிய எதிர்பார்ப்பாக உள்ளது. ஆனால் பெண்களுக்கு மாதந்தோறும் ரூபாய் 1000 உரிமை தொகையாக வழங்கப்பட்டு வரும் கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்தினை மறுசீரமைப்பு செய்ய அரசுக்கு உரிய கால அவகாசம் தேவைப்படுகிறது என முதலமைச்சர் விஜய் தெரிவித்திருந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தகவல் வந்திருக்குது. என்னதான் பாத்தீங்கன்னா இதுக்கான தகவல்கள் தெரிய வந்தாலும் தமிழக அரசுல இருந்து இந்த திட்டத்தை செயல்படுத்துறதுக்கு ஒரு சில கால தாமதம் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா தெரியப்படுத்திக்கிட்டு இருக்காங்க. இதுக்கான முழுமையான அறிவிப்புங்கிறது ஜூன் 5ஆம் தேதிக்கு மேல பாத்தீங்கன்னா நமக்கு முழுமையா தெரிய வரும். அந்த தகவல்களை நீங்க உடனுக்குடன் பார்த்து தெரிஞ்சுக்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து வாட்ச் பண்ணிக்கிட்டே இருங்க. இது போல வரதான் நல்ல தகவல் நல்ல அப்டேட்டோட நான் உங்களை அடுத்தடுத்த வீடியோல பாக்குறேன்.